ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னையிலேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம நியூ சிலபஸ் பிரகாரம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி நம்ம இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ள 2 மந்த்ஸில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு எல்லாமே ஒன்லைனாக நோட்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழும் ஜிஎஸ் ரெண்டுமே, தமிழும் ப்ளஸ் ஜிஎஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் நோட்ஸ் நம்ம பிடிஎஃப் நோட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 நோட்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபரில் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம், சிந்து சமவெளி நாகரிகம், சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் இல்லாமல் எந்த ஒரு கொஷின் பேப்பர்ஸுமே இருக்காது, சரிங்களா? ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி, குப்தர்கள், மராத்தியர்கள், டெல்லி சுல்தான், இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது நம்ம எங்கெங்கே படிக்கணும், இப்போ நீங்கள் புக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்தெந்த லெசன்ஸில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். அதே மாதிரி 9th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th எத்திக்ஸ், சரிங்களா? 11th எத்திக்ஸில். ஸோ இந்த 4 யூனிட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஒன்லைனர் கொஷின்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நம்ம எது கேட்டுட்ருக்காங்க ரொம்ப ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த ஒன்லைனர் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த 4 யூனிட் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒன்லைனர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான இதே பார்த்திங்க அப்படின்னா அந்த கற்காலத்தை பற்றின கொஷின்ஸு, அந்த ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு, அங்கே யார் அகழாய்வு நடத்தினாங்க, எந்த வருஷம் நடத்தினாங்க, ஸோ இதுதான் முக்கியமாக அதிகமாக கேட்டுட்ருக்குறாங்க. இந்த ஆண்டுகள் பொறுத்துகள் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் தான் கற்காலம் என அழைக்கப்படுகிறது, சரிங்களா? மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலோகம் செம்பு தான், தாமிரம். அதனால் அவன் செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்தினான். அக்காலமே செம்பு கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஸோ அதாவது ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்தின காலம் கற்காலம்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு முதலாக தெரிந்த உலோகம் செம்பு தான், சரிங்களா? ஸோ அப்போ அந்த செம்பும் கல்லையும் இரண்டையுமே பயன்படுத்தினாங்காடி தான் செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்காலத்தில் தான் இந்தியாவில் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகமான சிந்துவெளி, அதாவது ஹரப்பா நாகரிகம் செழித்திருந்தது. சிந்துவெளி நாகரிகமே இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குகிறது. ஸோ இது பேசிக் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்தியாவில் முதல் கட்டமாக நகரமயமாக்கத்தின் சின்னம் எது? சிந்து நாகரிகம் தான், சரிங்களா? இந்தியாவில் முதற்கட்டமாக நகரமயமாக்கத்தின் சின்னம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நாகரிகம் தான். சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம், சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னா ஹரப்பா தான். சிந்து நாகரிக பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது எப்பொழுது? ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம், சரிங்களா? புதிய கற்காலம் கிராமங்களை தொடக்கமாச்சுல. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னா கிமு 7000. 4வது கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் படிநிலைகள் என்னென்ன? ஸோ 3 நிலைகள் இருக்குது, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா மற்றும் பிற்கால ஹரப்பா, சரிங்களா? ஸோ இந்த ஹரப்பா நாகரிகத்தில் படிநிலைகள் மொத்தம் 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா மற்றும் பிற்கால ஹரப்பா. ஸோ அதோட காலகட்டங்கள் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்க்கணும், பொறுத்துகளை கண்டிப்பாக கேட்பாங்க. தொடக்க கால ஹரப்பாவின் காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிமு 3000 முதல் கிமு 2500 வரை. அதே மாதிரி முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவின் காலகட்டம் கிமு 2600 முதல் கிமு 1900 வரை. பிற்கால ஹரப்பாவின் காலகட்டம் கிமு 1900 முதல் கிமு 1700 வரை, சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் அவர்கள். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் வந்தார் அப்படின்னா 1826. ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியம். யார் வந்திருக்காங்க? சார்லஸ் மேஷன் அவர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் வந்தார் அப்படின்னா 1826.
9வது கேள்வி 1831 அம்ரி என்ற இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? அலெக்சாண்டர் பன்ஸ் அவர்கள். அலெக்சாண்டர் பன்ஸ் அவர்கள். 10வது கேள்வி எப்போது லாகூரில் இருந்த முல்தானுக்கு ரயில் பாதை அமைத்தனர்? லாகூரில் இருந்த முல்தானுக்கு ரயில் பாதை அமைத்த வருஷம் வந்து எப்பன்னா 1856. 11வது கேள்வி இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளர் யார்? இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையோட முதல் அளவையாளர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அலெக்சாண்டர் எந்தெந்த வருடங்களில் ஹரப்பாவை பார்வையிட்டார்? அலெக்சாண்டர் அவர்கள் வந்து எந்தெந்த வருடங்களில் வந்து ஹரப்பாவை பார்வையிட்டார்? ஸோ இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா. 1853, 1856 மற்றும் 1875. 13வது கேள்வி ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? இதுவுமே வந்து ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் அவர்கள். 14வது கேள்வி 1940களில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர்கள் யார்? 1940 அந்த வருஷத்தில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர்கள் யாருன்னு கேட்பாங்க. REM வீலர் அவர்கள் சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இவர் பேரை கொடுத்துட்டு எந்த வருஷம் வந்து அந்த இடத்துல ஆய்வுகள் நடத்தினாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. 1940. அடுத்து வந்து பாருங்கள் 15வது கேள்வி சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஆக மொத்த எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. 16வது கேள்வி சிந்து நாகரிகத்தின் மேற்கு எல்லையாக அமைந்துள்ளது எது? இந்த எல்லைகள் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க பொறுத்துகளை சரிங்களா. மேற்கு எல்லை, தெற்கு எல்லை, வடக்கு, கிழக்கு. ஸோ இந்த 4 எல்லையுமே தெரிஞ்சுக்கோங்க. சிந்து நாகரிகத்தோட மேற்கு எல்லையில் இருக்கிற பகுதி வந்து எதுனா சட்கா ஜென் தூர், அதாவது பாகிஸ்தானோட ஈரான் எல்லை சரிங்களா. அதே வடக்கு எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டுஹை ஆப்கானிஸ்தான் சரிங்களா. அடுத்து கிழக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். தெற்கு திசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைமாபாத் மகாராஷ்டிரம் சரிங்களா. ஸோ இந்த 4மே ரொம்ப முக்கியம். மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. ஸோ இது வந்து பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் 20வது கேள்வி ஹரப்பாவின் எந்த படிநிலையில் நகர மையங்கள் தோன்றினர்? ஹரப்பாவில் வந்து எந்த படிநிலையில் நகர மையங்கள் தோன்றினர்? முதிர்ந்த ஹரப்பா படிநிலையில் தான் சரிங்களா. ஸோ அந்த முதிர்ந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகரங்கள் வந்து நகர மையங்கள் வந்து தோன்றினர். ஹரப்பா வந்து எங்கே உள்ளது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா வந்து பஞ்சாப், பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்குது. மொகஞ்சதரோ அமைந்துள்ள இடம் சிந்து, பாகிஸ்தான். தோலவீரா அமைந்துள்ள இடம் வந்து குஜராத், இந்தியா. காளிபங்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான், இந்தியா. லோத்தல் குஜராத், இந்தியா. பனவாலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இது தனியாக கொடுத்துருக்கோன்னா இந்த இடங்கள் வந்து அமைந்துள்ள இடம்னு சொல்லிட்டு பொறுத்துகளை 2-3 தடவை ப்ரீவியஸில் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ராக்கி கார்கி வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, இந்தியா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சர்கோட்டா வந்து அமைந்துள்ள இடம் வந்து குஜராத், இந்தியா சரிங்களா. ஸோ இந்த அமைந்துள்ள இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஹரப்பா பஞ்சாப், மொகஞ்சதரோ சிந்து, தோலவீரா குஜராத், காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பனவாலி ராஜஸ்தான், ராக்கி கார்கி வந்து ஹரியானா, சர்கோட்டா குஜராத். ஸோ இந்த இடங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வீடுகள் எவற்றால் கட்டப்பட்டிருந்தனர்? வீடுகள் வந்து அங்கே இருக்கிற வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா சேற்று மண்ணாலான செங்கற்களால் வந்து கட்டப்பட்டுள்ளன. கழிவுநீர் வடிகால்கள் வந்து எவற்றால் கட்டப்பட்டிருந்தன அப்படின்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டனர். எது ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்? மொகஞ்சதரோ தான் சரிங்களா. ஸோ வந்து மொகஞ்சதரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் சரிங்களா. அடுத்து 32வது கேள்வி பெருங்குளத்தின் எந்த திசையில் படிக்கட்டுகள் அமைந்துள்ளன? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பெருங்குளத்தில் எந்த திசையில் வந்து படிக்கட்டுகள் வந்து அமைந்திருந்தனர்? ஆன்சர் வடக்கு மற்றும் தெற்கு பக்கம் வந்து படிக்கட்டுகள் அமைந்திருந்தன. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக லெசன் வாரி எடுத்து படிக்கிறதுக்கு புக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ஒன்லைனர் பார்த்தீங்கனாலே போதும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்கு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நோட்ஸ் பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். 33வது கேள்வி பெரும் குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டிருந்தனர்?
ஜிப்சம் செறிந்த சுண்ணாஞ்சாந்தல்ல. சரிங்களா? 34வது கேள்வி, சிந்து நாகரிக மக்கள் என்னென்ன பயிர் வகைகளை பயிரிட்டனர்? சிந்து நாகரிக மக்கள் வந்து என்னென்ன பயிர்களை வந்து பயிரிட்டார்கள் அப்படின்னா கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள், திணை வகைகளை வந்து பயிரிட்டார்கள். 35வது கேள்வி, ஹரப்பா மக்கள் பின்பற்றிய பயிரிடும் முறையின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை பயிரிடல் முறை. ஸோ என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க, எந்த பயிரிடும் முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க, பின்பற்றி வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 36 உழுத நிலங்களை எங்கு காண முடியும்? காளிபங்கனில். 37வது கேள்வி, பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவை குறித்து ஆய்வு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவரவியலாளர்கள். 38வது கேள்வி, ஹரப்பா பண்பாட்டில் காணப்படாத விலங்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹரப்பா பண்பாட்டில் வந்து காணப்படாத விலங்கு எதுனா குதிரை தான். அடுத்து ஹரப்பா மாடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு. ஹரப்பா இதில் இருக்கிற மாடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பாவின் கைவினை தயாரிப்புகள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபட்டோமியோலேருந்து. சரிங்களா? எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபட்டோமியோக்கு. ஹரப்பா நாகரிகத்தின் சங்கு உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? சங்கு உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? நாகேஸ்வர், பாலக்கோட். சரிங்களா? 42 வைடூரியம் உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஷார்டுகை. இந்த உற்பத்தி மையங்கள் இடங்கள். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இருங்க தனியாக பார்த்துக்கலாம். சங்கு உற்பத்தி மையம் வந்து நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் உற்பத்தி மையம் வந்து ஷார்டுகை. கர்னிலியன் மணி உற்பத்தி மையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோத்தல். ஸ்ட்ரீடைட்டு அதாவது நுரைக்கல் உற்பத்தி மையம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். செம்பு உற்பத்தி மையம் வந்து ராஜஸ்தான் மற்றும் ஓமன். சரிங்களா? ஸோ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து 46வது கேள்வி வந்து பாருங்கள். சிந்து நாகரிகத்தின் மட்பாண்டங்களில் வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் என்னென்ன? மட்பாண்டங்களில் வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் என்னென்ன? இலைகள், மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கூடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள். ஸோ இந்த ஓவியங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகத்தில் அந்த மட்பாண்டங்களில் இருக்கிற ஓவியங்கள். சரிங்களா? 47வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எந்த கால நாகரிகம்? வெண்கல காலம். சரிங்களா? 48 எந்த படிக்கற்களால் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள்? ரோரி செட். எந்த படிக்கல்களால் செய்யப்பட்ட கத்திகளை வந்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள்? ரோரி செட். ரோரி செட் படிக்கல் வந்து எங்கு காணப்படும் அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கள் வந்து காணப்படும். 50வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மொகஞ்சதரோல. நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதரோ. 51 ஹரப்பா மக்களுக்கு எந்த இடத்துடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னா மெசபட்டோமியா கூட. சரிங்களா? ஏன்னா நம்ம சொன்னல ஏற்றுமதி எங்கே பண்ணுறோம்? மெசபட்டோமியோக்கு தான். அதே மாதிரி 52 சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதிகள் என்னென்ன? ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான். சரிங்களா? 53 இந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபட்டோமியோ ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஸோ இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசபட்டோமியோக்கும் ஹரப்பாவுக்கும் வந்து வணிக தொடர்பு நடந்தது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்வெட்டோட பெயர் கேட்பாங்க, கியூனிஃபார்ம். அடுத்து 54வது கேள்வி, கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புக்கள்லாம் சிந்து பகுதியை வந்து குறிக்கும் சொல் வந்து எந்த சொல்னு கேட்பாங்க? மெலுகா. மெலுகா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்கும் ஒரு சொல். அந்த கல்வெட்டில் மெலுக்கான்னு இருக்குமாம். 55வது கேள்வி, ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஓமனில். ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? மெசபட்டோமியாவில். ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் வந்து எங்கு கண்டெடுக்கப்பட்டனர்? மெசபட்டோமியாவில். 57வது கேள்வி, ஹரப்பாவிலிருந்து மெசபட்டோமியாவுக்கு ஏற்றுமதியான உலோகங்கள் வந்து என்னென்ன பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பாவுக்கும் மெசபட்டோமியோக்கும் வந்து வணிகம் நடந்தது. எந்தெந்த உலோகம் தெரிஞ்சுக்கோங்க. 58
ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கும் எந்த உலோகம் மெசபடோமியா உடன் இருந்த தொடர்புக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகும்னா நிக்கல் தான். சரிங்களா? 59 உங்கள் பறவை ஹஜா பறவையாக அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மெசபடோமியா புராணம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. உங்கள் பறவை ஹஜா பறவையாக அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மெசபடோமியா புராணம். 60வது கேள்வி, ஹஜா பறவை என்பது எதை குறிக்கும் என சில தொல்லியலாளர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னா மயிலை குறிக்கிறதா வந்து இந்த ஹஜா அப்படிங்கிற அந்த வார்த்தை. சரிங்களா? 61வது கேள்வி, ஹரப்பா நாகரிக பகுதிகளில் இருந்து எந்த வடிவத்திலான எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டனர்? ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டது எந்த வடிவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனசதுர வடிவில். 62 சிந்து நாகரிகத்தின் எடைக்கற்கள் எடையின் விகிதம் எவ்வாறு பின்பற்றப்பட்டிருந்தது? இருமடங்கு மற்றும் இரும எண் முறை. 63வது கேள்வி, 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் எவ்வளவு எடைன்னு கேட்டிருக்காங்க. 13.63 கிராம். அந்த 16 விகிதம் அப்படிங்கிறது சின்ன எடை அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னத்தோட இதில் எவ்வளோ எடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13.63 கிராம். 64 இதுவரை சிந்து நாகரிகத்தின் எத்தனை எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள். அடுத்த 65வது கேள்வி, ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? எத்தனை குறியீடுகள்? 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. 66வது கேள்வி, சிந்து நாகரிகத்தில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடம் வந்து எந்த இடம்னா காளிபங்கன் தான். சிந்து நாகரிகத்தில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடம் வந்து காளிபங்கன். 67 தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் எந்த திசை நோக்கி இடம் பெயர்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் சுட்டி காட்டுகின்றன? கிழக்கு மற்றும் தெற்கு திசைக்கு. சரிங்களா? ஸோ அந்த வீழ்ச்சிக்கு அந்த நகரம் வந்து வீழ்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த ஹரப்பா மக்கள் எல்லாம் வந்து எந்த திசை நோக்கி வந்து அடுத்து பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த தொல்லியல் சான்றுகள் வந்து சொல்லியிருக்கு. ஸோ எந்த திசை நோக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு மற்றும் தெற்கு திசைக்கு போயிருக்காங்க. 68வது கேள்வி, புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவி இருந்த போது தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் என்ன பண்பாடு நிலவி இருந்தது? ஸோ எல்லாமே செம்பு கால பண்பாடு தான். சரிங்களா? 69 எந்த ஆண்டு வாக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னா கிமு 1900. 70வது கேள்வி, இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கல் பகுதிகள் என்னென்ன? அரிக்கமேடு, கீழடி மற்றும் உறையூர். 71வது கேள்வி வந்து பாருங்க, ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டது? எந்த வருஷம்? 1921. ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? 1920ஆம் வருஷம். 73 ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது? ராவி மற்றும் சட்லஜ் ஆறுகளுக்கு இடையிலிருந்து அந்த சின்னத்தை எடுத்தாங்க. எந்த வருஷம்? 1920. 74வது கேள்வி, ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? பழைய பஞ்சாப், மாட்குமரி மாவட்டம், பாகிஸ்தான். சரிங்களா? அந்த கரெக்டான இடமும் கேட்பாங்க, எந்த நதியோரமும்னு கேட்பாங்க. சரிங்களா? 75வது கேள்வி, எங்கு 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது? எந்த இடத்துல வந்து 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன்னா சிந்து மாகாணம், பாகிஸ்தான், லார்கானா மாவட்டம். சரிங்களா? சிந்து மாகாணம், பாகிஸ்தான், லார்கானா மாவட்டத்தில் வந்து கண்டெடுக்கப்பட்டது. எந்த ஆண்டு மொகஞ்சதரோ அகழ்ந்தெடுக்கப்பட்டது? 1922. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடம் வந்து எந்தெந்த வருஷம் வந்து அகழாய்வு நடத்தினாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 77வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை என குறிப்பிட்ட தொல்லியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் அவர்கள். 78வது கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றனர்? ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு. ஸோ நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடம் வந்து அதிகமாக வந்து அகழாய்வு நடத்திட்டு இருக்காங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி அந்த மாதிரி இடங்கள் தான். ஸோ அந்த இடங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
79 தமிழ்நாட்டில் ஆரணி, கொட்கை, மயிலம், மானூர், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போது எந்த நாட்டில் வழக்கத்தில் உள்ளனர்? ஆன்சர் பாகிஸ்தான். 80வது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள ஆளார், ஆசூர், படோர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போது எந்த நாட்டில் வழக்கத்தில் உள்ளது? ஆப்கானிஸ்தான். ஸோ அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெயர்களெல்லாம் எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 81 இன்று வரை பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்பட்டு வரும் இடம் வந்து எதுனா பாலுசிஸ்தான். சரிங்களா? பிராகுயி அப்படிங்கிற அந்த ஒரு திராவிட மொழி பேசப்படும் அந்த இடம் எதுனா பாலுசிஸ்தானில் தான். 82 ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து அப்படின்னா சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி மற்றும் ஹிராசு பாதிரியார் அவர்கள். 83 தமிழ்நாட்டை திறமிலக்கே என அழைத்தவர் யார்? யவனர்கள். சரிங்களா? தமிழ்நாட்டை வந்து திறமிலக்கே அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாருன்னா யவனர்கள் தான். 84வது கேள்வி தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்ட பல்லவ அரசர் யார்? தமிழ் அரசர்கள் வந்து திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார்? சொன்ன பல்லவ அரசர் யார்னா நந்திவர்ம பல்லவன் அவர்கள். 85 தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் என்று குறிப்பிட்டவர் யார்னா கங்காதேவி அவர்கள். 86வது கேள்வி கங்காதேவி அவர்கள் எழுதிய நூலின் பெயர் என்ன? மதுரா விஜயம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. கங்காதேவி அவர்கள் எழுதிய நூலின் பெயர் என்ன? மதுரா விஜயம். 87 ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் வந்து சர் மார்டிமர் வீலர் அவர்கள். 88 கீழடி தொல்லியல் களம் என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குது? கீழடி இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் வந்து எந்த திசையில் அமைந்திருந்தனர் அப்படின்னா கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளது. 90வது கேள்வி சிந்து நாகரிகத்தில் பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் இருந்தது? பெரிய தெருக்கள் வந்து எத்தனை அடி அகலம் இருந்தது அப்படின்னா 33 அடி அகலம் இருந்தது. அதே சிறிய தெருக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 அடி முதல் 12 அடி வரை இருந்தது. பெரிய தெருக்கள் வந்து 33 அடி வரை இருந்தது. சிறிய தெருக்கள் வந்து 9 முதல் 12 அடி வரை இருந்தது. சிந்து நாகரிகத்தில் எந்த திசையில் வந்து கோட்டை இருந்ததுன்னா மேற்கு திசையில், அதாவது மேடான நிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை இருந்தது. 93வது கேள்வி சிந்து நாகரிகத்தில் குடியிருப்பு பகுதிகள் இருந்தது வந்து கிழக்கு திசையில். சரிங்களா? மேற்கு திசையில் வந்து கோட்டை இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டாக கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு, அதாவது மக்கள் வந்து வாழ்ந்திருந்தாங்க. 94 கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்கள் கட்டுவதற்கு என்ன வடிவ செங்கற்கள் பயன்படுத்தினர்? ஆப்பு வடிவ செங்கற்களை பயன்படுத்தினார்கள். 95 குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக எந்த பசையால் பூசப்பட்டிருந்தது? நீலக்கீல் அப்படிங்கிற ஒரு பசையில் வந்து பூசியிருந்தாங்க. அதாவது வந்து குளத்தோட தரைப்பகுதி வந்து நீரை வந்து உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு பசை வந்து மேலே பூசியிருந்தாங்க. ஸோ அது பேர் வந்து நீலக்கீல். 96வது கேள்வி நீச்சல் குளத்தின் எந்த பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது? தென்மேற்கு மூலையில். சரிங்களா? 97 சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மை தான். என்னென்ன வேளாண்மை பயிர்கள் வந்து பயிரிடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். 98 ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியத்தின் நீளம் மற்றும் அகலம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நீளம் வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலம். 99 ஹரப்பாவில் கட்டப்பட்டிருக்கும் தானிய களஞ்சியம் 2 வரிசைகளாக கட்டப்பட்டிருந்தது. அந்த 2 வரிசைகளுக்கு இடையே வந்து எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னா 23 அடி தூரம் இருந்தது. 100வது கேள்வி முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது? எந்த உலோகம்? வெண்கல உலோகம். 101 சீப்புகள் வந்து எவற்றால் செய்யப்பட்டிருந்தது? தந்தம். 102 சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு எந்த வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர்? ஆன்சர் கட்டில். 103 சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வகையான வழிமுறைகளை பின்பற்றினார்கள் அப்படின்னா 3 வகையான வழிமுறைகள். 104வது கேள்வி தாளிகள் தமிழகத்தில் எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது? முதுமக்கள் தாளிகள்னு சொல்லுவோம்ல, தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் வந்து கண்டெடுக்கப்பட்டதுன்னா அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர்,
தாமிரபரணி ஆற்றங்கரை. சரிங்களா. 105 இறந்தவர்களை எந்த திசையில் புதைக்கும் வழக்கம் நடைமுறையாக இருந்து வருகிறதுனா வடக்கு தெற்காக. 106வது கேள்வி வந்து பாருங்கள், சிந்துவெளி மக்கள் நீளத்தை அளக்க என்ன முறையை பயன்படுத்தினார்கள்? நீளத்தை அளக்கிறதுக்கு வந்து அடிமுறையை வந்து பயன்படுத்தினார்கள். ஸோ சிந்துவெளி மக்கள் நீளத்தை அளக்க எந்த உலோக அளவுகோலை பயன்படுத்தினார்கள்? வெண்கலத்தில் இருக்கிற உலோக அந்த அளவுகோலை பயன்படுத்த வந்து பார்த்திங்கன்னா நீளத்தை வந்து அளந்தாங்க. 108வது கேள்வி, சிந்துவெளி மக்களின் முக்கிய தெய்வ வழிபாடு வந்து தாய் தெய்வ வழிபாடு. 109வது கேள்வி, ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மகா யோகியின் உருவத்தில் வலப்புறமாக உள்ள உருவங்கள் வந்து யானை மற்றும் புலி. அதே வந்து பாருங்க இடதுபுற உருவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவங்கள் என்னென்னா காண்டாமிருகம் மற்றும் எருமை. 111வது கேள்வி, விலங்குகளின் கடவுள் என அழைக்கப்பட்டவர் பசுபதி அவர்கள். யோகிகளின் கடவுள் என்று அழைக்கப்பட்டவர் யோகேஸ்வரன் அவர்கள். சரிங்களா. 113 சிந்துவெளி மக்களிடம் எந்த மரம் முதன்மையான மர வழிபாட்டில் இடம்பெற்றுள்ளதுன்னா அரச மரம் தான் வந்து மர வழிபாட்டில் வந்து இடம்பெற்றுள்ளது. 114வது கேள்வி, சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் காணப்படும்? கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி. 115வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எந்த நதியோரம் பரவியிருந்தது? ராவி நதியோரம். இது ரொம்ப முக்கியம். மொகஞ்சதரோ வந்து எந்த நதியோரம் பரவி இருந்தது? சிந்து நதியோரம். ரூபார் நாகரிகம் வந்து எந்த நதியோரம் பரவி இருந்தது? சட்லஜ் நதியோரம், பஞ்சாப். ஒவ்வொரு நாகரிகம் வந்து எந்த நதியோரம் பரவி இருந்தது? இதுவுமே பொறுத்துக்களை வரும். 118 காளிபங்கன் நாகரிகம் எந்த நதியோரம் வந்து பரவி இருந்தது? காக்கர் நதி தென்கரையோரம், ராஜஸ்தான். சாகுந்தரோ நாகரிகம் வந்து எந்த நதியோரம் பரவி இருந்தது? சரஸ்வதி நதியோரம், ராஜஸ்தான். 120வது கேள்வி, தோளவீரா சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் வந்து கபீர் மாவட்டம், குஜராத். 121 கொட்டிஜி சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் வந்து சிந்து மாகாணம். பனவாளி சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் வந்து ஹரியானா. அடுத்து 123 சுர்கோட்டா சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் வந்து குஜராத். ஸோ அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. 124வது கேள்வி, உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் லோத்தல், குஜராத். லோத்தல் வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? SR ராவ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 126வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் திட்டமிட்ட 2 பகுதி எது? மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ்நகர அமைப்பு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கிய திசைகள் பார்த்துக்கோங்க. நாகரிகத்தோட பரப்பளவு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். மேற்கு திசையில் பாலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை அது வரைக்கும் இருக்குது. கிழக்கு திசையில் வந்து காக்கர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை உள்ளது. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை உள்ளது. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை. சரிங்களா. ஸோ இதோட பரப்பளவு வந்து எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டு வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, எந்த திசையில் எந்த நாட்டிலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து பாருங்கள் 128 ஹரப்பா சரிய தொடங்கிய காரணம் என்னென்ன? சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்று நோய் தாக்குதல். ஸோ இந்தந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கியது. 129 நடன மாது என அழைக்கப்படும் பெண் சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது? நடன மாது என்று அழைக்கப்படும் பெண் சிலை வந்து எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்ததுன்னா வெண்கல உலோகத்தால். 130 இன்றும் கொட்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ளனர்? பாகிஸ்தான். 131 காவிரி, பொருணஸ் ஆகிய ஆறுகள் எங்குள்ளனர்? ஆப்கானிஸ்தான். காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் எங்குள்ளனர்? பாகிஸ்தான். அடுத்து வந்து பாருங்கள் 133வது கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினார்கள்? கார்னிலியன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்தது 134வது கேள்வி, சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது? ஸோ எங்களுக்கு செம்பு மட்டும்தான் தெரியும், இரும்பை பற்றி எங்களுக்கு தெரியாது. 135 எந்த ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது? கிமு 1900. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 136 கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோட்டோப் கார்பன் 14.
அடுத்து 137 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கீசே பிரமிடு எப்பொழுது கட்டப்பட்டது? கிமு 2500. அடுத்து வந்து பாருங்கள் 138 ஊர் நம்மோ என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊரின் பெயர் வந்து என்ன அப்படின்னா சிக்கரெட். அடுத்தது 139 எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் வந்து என்ன அப்படின்னா அபு சிம்பால். சரி, இடத்தோட பெயர் வந்து அபு சிம்பால். 140 மெசபட்டோமியோவின் சந்திர கடவுளின் பெயர் வந்து என்ன அப்படின்னா சின். 141 உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்கு அமைந்துள்ளது? மொஹஞ்சதாரோவில் தான் அமைந்துள்ளது. 142 இரட்டை கோயில்கள் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா 2ஆம் ரமேசிஸ் அபுல் சிம்பால். சரிங்களா? ஸோ இந்த இரட்டை கோயில்கள் வந்து யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ரமேசிஸ் அபு சிம்பல் அவர்களால் கட்டப்பட்டது. 143 மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறந்தவர்களின் மேடு. மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்ன? இறந்தவர்களின் மேடு. 144 முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் எது அப்படின்னா ஹரப்பா தான். 145 முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னாலும் சிந்துவெளி மக்கள் தான். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கூற்றுகளில் கேட்பாங்க. 147 ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு வந்து 1924. வருஷங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே உள்ள பொதுவான அம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம்? 1924. 148 இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்களுடைய உதவியுடன் தான் வந்து நிறுவப்பட்டது. 149 சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 150 கேள்வி குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான் ஆன அளவுகோலோட சிறிய அளவீடு வந்து 1704 மில்லிமீட்டர். 151 மெசபட்டோமியா நாகரிகத்தின் காலகட்டம் வந்து கிமு 3500 முதல் கிமு 2000 வரை. எகிப்து நாகரிகத்தின் காலகட்டம் வந்து கிமு 3100 முதல் கிமு 1100 வரை. சீனா நாகரிகத்தின் காலகட்டம் கிமு 1700 முதல் கிமு 1122 வரை. 154 ஹரப்பா நாகரிகத்தில் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் வந்து சார்லஸ் மேஷன் அவர்கள் தான். சரிங்களா? இந்த ஹரப்பா நாகரிகத்தோட இருக்கிற இடிபாடுகளை வந்து முதல்ல அவரோட நூலில் வந்து வெளியிட்டார். அவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் அவர்கள். 155 எப்போது லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? 1856. 156 நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. 158 கேள்வி மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது? போலன் ஆற்று பள்ளத்தாக்கு, பாலுசிஸ்தான் மாநிலம், பாகிஸ்தான். 159 கேள்வி கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். சரிங்களா? கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல், குஜராத். 160 கேள்வி லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றில் அமைந்துள்ளது. 161 தந்தத்திலால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? குஜராத். 162 கேள்வி அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு உள்ள கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ அங்கே கட்டிடத்தில் தான் வந்து ஒரு ஆண் சிலை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அமர்ந்த நிலையில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ லாஸ்ட் ஒன் முதலில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து எதுனா செம்பு தான். சரி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தானே நீங்கள் நான் சொன்ன டாப்பிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸாக வாங்கி நீங்கள் அப்படியே டேரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா பிடிஎஃப் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெசன்ஸாக தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறங்காட்டி பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இது ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எக்கனாமிக், பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே இந்த மாதிரி ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.